परमेश्वर के नाम की महिमा होने पाए। ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. जैसा हम नया साल के पहले सप्ताह में हम यहाँ पर रविवार के आराधना में यहाँ पर चले आए हैं। நாம் இந்த புதிய ஆண்டிலே முதலாவது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்காக இந்த இடத்திலே கடந்து வந்திருக்கிறோம். तो आज इस साल जो हमारे लिए वायदा दिया गया है वो उस वचन के आधार पर एक संदेश को मैं आपके बीच में रखने के लिए मैं कोशिश करूंगा। இந்த ஆண்டுக்காக கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்த வசனத்தின் அடிப்படையிலே இந்த காலை வேளையிலே உங்களுக்கு நான் சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். तो मेरे साथ आप खोलिएगा என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். नाहुम की किताब, நாகூம் எழுதின தீர்க்கதரிசியின் புத்தகம், उसका दूसरा अध्याय, அதனுடைய இரண்டாவது அதிகாரம், पहला वचन को हम लोग देखेंगे। அதனுடைய முதலாவது வசனத்தை நாம் பார்க்கலாம். நாகூம் दूसरा अध्याय, இரண்டாம் அதிகாரம், पहला वचन, முதலாவது வசனம். सत्यानाश करने वाला तेरे विरोध चढ़ आया है, गढ़ को दृढ़ कर, मार्ग देखता हुआ चौकस रहा, अपनी कमर कस, अपना बल बढ़ा दे। சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான், அரணை காத்துக்கொள், வழியை காவல் பண்ணு, அறையை கெட்டியாய் கட்டிக்கொள், உன் பலனை மிகவும் ஸ்திரப்படுத்து. वचन के ऊपर हम उपवास प्रार्थना में बहुत जो संदेश को हम लोग सुने। இந்த வசனத்தின் அடிப்படையில் உபவாச ஜெபத்திலே நாம் अनेक செய்தியை நாம் கேட்டோம். तो आज मैं इस वचन के जो आखिरी में जो लिखा है उस बात के ऊपर मैं कुछ प्रकाश डालने के लिए मैं कोशिश करूंगा। இன்றைக்கு இந்த வசனத்தின் கடைசியில் எழுதப்பட்டிருக்கிற அந்த காரியத்தின் மேலே உங்களுக்கு நான் கவனத்தை செலுத்த விரும்புகிறேன். अपना बल बढ़ा दे, உன்னுடைய பலனை ஸ்திரப்படுத்து. कुछ ऐसा अंग्रेजी बाइबल में इस प्रकार लिखा है, சில இங்கிலீஷ் வெர்ஷன்ல இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது, कलेक्ट ऑल योर स्ट्रेंथ, உன்னுடைய எல்லா பலத்தையும் நீ சேகரி. तो क्योंकि जो आने वाला समय का जो बातें हैं बहुत गंभीर होने वाला है. ஏனென்று சொன்னால் வருகிற சூழ்நிலை காரியங்கள் எல்லாம் மிகவும் மோசமானதாக மாறி போக வாய்ப்புண்டு. प्रभु यीशु मसीह भी यहाँ और अंतिम समय के बारे में जब चेलों से बात किए कई बातों को उन्होंने बताया. இயேசு கிறிஸ்துவும் கூட அந்த கடைசி காலத்தில் நடக்க வேண்டிய காரியங்களை குறித்து சீசர்களிடத்திலே சொல்லும்போது अनेक காரியங்களை சொன்னார். अंतिम समय के बातें किस प्रकार रहेगा, கடைசியின் காரியங்கள் எப்படியாக இருக்கும், और किस प्रकार के लोग खड़े होंगे, எப்படிப்பட்ட மனிதர்கள் எழும்புவார்கள். और साथ ही साथ पौलुस भी तीमुथी के लिए जब लिखता है इस प्रकार लिखता है. அதோடு கூட பவுலும் தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது இப்படியாக எழுதுகிறார். दूसरा तीमुथी उसका तीसरा अध्याय का पहला वचन में, 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் அதனுடைய முதலாவது வசனத்திலே उसको भी हम लोग देखेंगे. அதையும் நாம் பார்ப்போம். यहाँ दूसरा तीमुथी उसका तीसरा अध्याय का पहला वचन, 2 தீமோத்தேயு அதனுடைய 3வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். हाँ पढ़ेंगे. पर या स्मरण रख पर यह जान रख कि अंतिम दिनों में कि अंतिम दिनों में कठिन समय आ गए, कठिन समय आएंगे. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. तो पौलुस इसको कहने के बाद किस प्रकार के लोग, किस प्रकार का वातावरण रहेगा, उन सारे बातों को तीमुथी के लिए समझाते हम देख सकते हैं. பவுல் இந்த காரியத்தை சொன்ன பிரகாரமாக எப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும், மனிதர்கள் எப்படிப்பட்ட மனிதர்கள் வருவார்கள் என்று அங்கே தெளிவாக தீமோத்தேயுக்கு சொல்கிறதை பார்க்க முடியும். जब हम इस प्रकार के बातों को भविष्य के लिए हम देखते हैं, நாம் எதிர்காலத்திற்குள்ளே இப்படிப்பட்ட காரியங்களை பார்க்கும் பொழுது तो यहाँ बाइबल बतलाती है हम अपने जो ताकत को हम बढ़ा दें. இங்கே வேதாகமம் இப்படியாக சொல்லுகிறது, நம்முடைய பலனை நாம் கட்டிக்கொள்ள வேண்டும். कभी कभी लोग समस्याओं को लेके बड़े भैया के पास कभी कभी जाते हैं. சில நேரங்களிலே மனிதர்கள் நாம் நம்முடைய பிரச்சனைகளை எடுத்து बड़े अंकल கிட்ட போகிறோம். किसी किसी के साथ कुछ ऐसे बातें हैं सुनने के लिए ज्यादा समय देते हैं, யார் அதிகமாக நம்ம இடத்துல கேட்கிறதுக்கு தயாராக இருக்கிறார்களோ और ज्यादा समय बिताते हैं, बातचीत करते हैं और काउंसलिंग देते हैं. ரொம்ப அதிகமாக நேரம் செலவிடுகிறவங்க கவுன்சிலிங் கொடுக்கிறவங்களா இருந்தாலும், लेकिन बड़े भैया कभी कभी एक ही लाइन में बोल देते हैं. சில நேரங்களில் அவர் ஒரே வார்த்தையில சொல்லிக்கிறார். अब वे बहुत कुछ बातों को लेके आएंगे. அவங்க நிறைய காரியங்களை எடுத்துட்டு வருவாங்க. भैया ऐसा है वैसा नहीं रह पाएंगे, वैसा नहीं जा पाएंगे, यहाँ नहीं रह पाएंगे, बहुत कुछ अपनी बातों को बताएंगे. भैया அப்படி இல்ல, இப்படி இருக்கு, என்னால இது பண்ண முடியல, அது பண்ண முடியல அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்களை எடுத்துட்டு भैया வருவாங்க. इतना ही बोलते, इंक्रीज योर अनॉइंटिंग. அவர் ஒரே ஒரு வார்த்தையை சொல்கிறார், உன்னுடைய அபிஷேகத்தை आपके வர்த்திக்க अंदर பண்ணு.
का जो ताकत को बढ़ा दीजिए। உனக்குள்ளாக இருக்கிற அந்த பலத்தை நீ அதிகமாக்கு. यहाँ जो तितर पितर हमें करने वाले जो बहुत कुछ बातें आने वाले दिन में होने का संभावना है। இங்கே நம்மை கலங்கடிக்கிற நம்மை சோகப்படுத்துற अनेक காரியங்கள் வருகிற நாட்களிலே வரப்போகிறது. तो क्योंकि हम अंतिम समय में हम जी रहे हैं। ஏனென்று சொன்னால் நாம் கடைசி காலத்திலே வாழ்கிறோம். देश की बातों को अगर हम देखेंगे, தேசத்தின் காரியங்களை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று चारों சொன்னால், तरफ के वातावरण को हम देखेंगे, நான்கு சூழ்நிலைகளை நம்ம பார்ப்பீர்கள் என்று சொன்னால், ऐसा एक समय के अंदर हम लोग दिनों के अंदर हम जा रहे हैं जहां जीना या सेवा करना बहुत कठिन होगा। நாம் இப்படிப்பட்ட ஒரு காலத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்கிறோம். வாழ்கிறதற்கும் ஊழியம் செய்கிறதற்கும் கூட கடினமான हमारे சூழ்நிலை. अर्पणता में स्थिर रहना हमारे लिए कठिन हो सकता है। நம்முடைய அர்ப்பணிப்பிலே உறுதியாக இருப்பது கடினமான हमारे காரியம். बुलाहट में अपने आप को स्थिर रखना हमारे लिए कठिन हो सकता है। நம்முடைய அழைப்பிலே நம்மை ஸ்திரப்படுத்தி இருப்பது கடினமான காரியம். शांति के साथ हम प्रभु के सेवकाई में आगे बढ़ना हमारे लिए कठिन हो सकता है। சமாதானத்தோடு கூட ஆண்டவருடைய ஊழியத்தை முன்னேறி செல்வதற்கு கடினமான காரியம். जिस जगह के लिए प्रभु हमें बुलाया वहां पर अपने आप को रखना हमारे लिए कठिन हो सकता है। எந்த இடத்திற்காக ஆண்டவர் நம்மை அழைத்தாரோ அந்த இடத்தில் இருப்பதே மிகவும் கடினமான காரியம். खास तौर से अगर बच्चों के जीवन में देखेंगे, விசேஷ விதமாக சிறு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பார்ப்போம் என்று ऐसे சொன்னால், बातें आ रहा है। இப்படிப்பட்ட காரியங்கள் வருகிறது. पवित्रता में अपने आप को स्थिर रखना कठिन हो सकता है। பவித்திரத்திலே பரிசுத்த வாழ்க்கையிலே தன்னை வைப்பதற்கு இப்பயா கடினமான காரியம். माँ बाप के आधीन में या बड़े लोगों के आधीन में अपने आप को रखना कठिन हो सकता है। பெற்றோருக்கு அல்லது பெரியவர்களுக்கு கீழ்ப்படுகிற காரியங்கள் கடினமாக காணப்படுகிறது. तो इसलिए जब इस प्रकार की बातों को हम लोग देखते हैं, बाइबल हमारे लिए एक ही बात कहती है, हम अपने ताकत को हम बढ़ा दें। இப்படிப்பட்ட காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது வேதாகமம் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் தான் சொல்கிறது, உன்னுடைய பலனை மிகவும் ஸ்திரப்படுத்து. क्योंकि शैतान हमेशा हमें बर्बाद करने के लिए, नाश करने के लिए कोशिश करता है। ஏனென்று சொன்னால் பிசாசு எப்பொழுதும் நம்மை அழித்து போடுவதற்கு முயற்சி செய்கிறான். जब हम आगे बढ़ने के लिए चाहते हैं नाम तो शैतान हमेशा हमें पीछे खींचने के लिए चाहता है। நாம் எப்பொழுதெல்லாம் முன்னேறி செல்வதற்கு முயற்சி செய்கிறோமோ அப்போதெல்லாம் பிசாசு நம்மை பின்மாறி போவதற்கு காரியங்களை செய்கிறான். हमारे जीवन से शांति को हटाने के लिए कोशिश करता है। நம்முடைய வாழ்க்கையிலிருந்து சமாதானத்தை எடுத்து போடுவதற்கு முயற்சி செய்கிறான். तो हमारे जीवन का हर एक क्षेत्र में जो नाश की बातों को ले आने के लिए कोशिश करता है। நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் நஷ்டத்தின் காரியங்களை அவன் கொண்டு வருகிறான். जिसको हम पढ़ते हैं यूहन्ना उसका 10वां अध्याय। நாம் இந்த லூக்கா 10வது அதிகாரத்தில் எதை வாசிக்கிறோமோ, சாரி யோவான் 10வது அதிகாரம் 10वां वचन में ये लिखा है, அந்த 10வது அதிகாரத்தில் இதாக இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. यूहन्ना 10वां अध्याय का 10वां वचन। அங்கே யோவான் 10வது அதிகாரம் 10வது வசனம். हाँ पढ़िए। और काम के लिए नहीं, परंतु केवल चोरी करने और घात करने और नष्ट करने को आता है। नष्ट करने को आता है। मैं इसलिए आया कि वे जीवन पाए और बहुतायत से पाए। திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வரானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ண பண்ணப்படவும் வந்தேன். तो यहाँ हम देखते हैं जो शैतान का प्रथम उनका मकसद है हमें नाश कर दें। இங்கே பிசாசினுடைய பிரதானமான நோக்கமே நம்மை அழித்து போட வேண்டும் என்பதுதான். हमारे जो बुलाहट को नाश कर दें, நம்முடைய அழைப்பை அழித்து போட हमारे வேண்டும். अर्पणता को नाश कर दें, நம்முடைய அர்ப்பணிப்பை அழித்து விட हमारा வேண்டும். पवित्र जीवन को खत्म कर दें। நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையை அழித்து விட வேண்டும். क्योंकि ஏனென்றால் हमारे ऊपर परमेश्वर का बहुत बड़ा मकसद है। நமக்கு மேலே தேவன் நம்ம மேல ஒரு மிகப்பெரிய திட்டம் வைத்திருக்கிறார். इस दुनिया में हमारे ऊपर परमेश्वर हमें विश्वास योग्य समझ करके हमारे हाथ में जिम्मेदारियों को दिया है। இந்த உலகத்திலே ஆண்டவர் நம்மை உண்மையுள்ளவர்கள் என்று எண்ணி நமக்கு பெரிய பெரிய காரியங்களை கொடுத்திருக்கிறார். हमारे द्वारा परमेश्वर का एक महान काम होना है। நம்ம மூலமாக ஆண்டவர் மிகப்பெரிய காரியங்களை செய்கிறதற்கு அவர் வைத்திருக்கிறார். इसलिए जब हम मसीह में हम चले आते हैं, இதனால் தான் நாம் ஆண்டவருக்குள்ளாக வரும் जब हम பொழுது, सेवकाई में चले आते நாம் हैं, ஊழியத்திற்குள்ளாக கடந்து வரும் तो பொழுது शैतान हमारे पीछे बढ़ता है, அதனால் தான் பிசாசு நம்மை हमें பின்பற்றுகிறான். नाश करने के लिए कोशिश நம்மை करता है। அழிப்பதற்கு முயற்சி செய்கிறான். इसी प्रकार अगर आप पुराना नियम में देखेंगे, இதே போல நம்ம பழைய ஏற்பாட்டிலே பார்ப்போம் என்று சொன்னால், परमेश्वर खास मकसद के साथ इस्राएली लोगों को बुलाया। ஆண்டவர் ஒரு விசேஷித்த திட்டத்தோடு இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்தார். जैसा हमारे अंदर परमेश्वर अपना सामर्थ को दिया है, எப்படியாக நமக்குள்ளாக ஆண்டவர் தம்முடைய பலனை கொடுத்தாரோ, वैसे
वैसे ही इजरायली लोगों के अंदर भी परमेश्वर ऐसा ताकत को दिया है। அதே போல இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளாகவும் தேவன் தம்முடைய பலனை கொடுத்தார். कोई उनको सामना नहीं कर सकते हैं। ஒருவரும் அவர்களுக்கு எதிராக நிற்க कोई इसके முடியவில்லை. विरोध में कुछ लड़ नहीं सकते हैं। ஒருவரும் அவர்களுக்கு எதிராக போரிட முடியவில்லை. अभी भी उन बातों को हम देखते हैं इस्राएल देश में। இப்பொழுதும் நம்ம இந்த காரியங்களை நாம் பார்க்க முடியும். एक विशेष आशीष और अनुग्रह सामर्थ्य को अपने लोगों को प्रभु दे के रखा। ஆண்டவர் ஒரு விசேஷித்த கிருபையும் பலத்தையும் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து इसके வைத்திருந்தார். बारे में हम गिनती के किताब में एक वचन में इस प्रकार हम देख सकते हैं। நாம் அதை குறித்து என்னாமும் புஸ்தகத்திலே ஒரு வசனத்திலே பார்க்க முடியும். गिनती के किताब उसका 23वां अध्याय, என்னாமும் 23வது அதிகாரம் उसका 22वां वचन में लिखा है। அதனுடைய 22வது வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. गिनती उसका 23वां अध्याय का 22वां वचन। என்னாமும் 23வது அதிகாரம் 22வது வசனம். उनको मिस्र में से ईश्वर ही निकाल लिए आ रहा है। वह तो बैनले साड़ के समान बाल रखता है। தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டாமிருகத்துக்கொத்த பலன் அவர்களுக்கு உண்டு. यहाँ हम देखते हैं जो अंग्रेजी बाइबल में लिखा है, जो रेनोसर, वो उस जानवर के ना ही उनके अंदर में ताकत है। இங்கே எழுதப்பட்டிருக்கிறது அந்த காண்டாமிருகத்துக்கு இருக்கிற பலனுக்கு போல அவர்களுக்குமாக அவ்வளவு பலன் இருந்தது. मैं थोड़ा सा इंटरनेट में देखने लगा, நான் இன்டர்நெட்ல கொஞ்சம் இப்படியாக பார்த்தேன். जानवर इतना बड़ा है और एक सिंग रहता है। அந்த மிருகம் எவ்வளவு நல்ல பெருசா இருந்துச்சு, ஒரு कभी கொம்பு வச்சிருக்கு. कभी कभी किसी का जो व्हाट्सएप स्टेटस में या कभी कभी कुछ ऐसा क्लिप में मैं देखा हूँ, சில நேரங்கள்ல நான் எப்பயோ அந்த ஒரு சிலருடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல சில வீடியோல இதை பார்த்தேன். बड़ी बड़ी जो गाड़ी को भी ऐसा ही फेंक देता है। அந்த பெரிய பெரிய வண்டியை கூட அப்படியே முட்டி தூக்கிரும். मैं देखा उनका जो उस जानवर का वजन 3000 जो है किलो लगभग, அந்த மிருகத்தோட வெயிட் 3000 கிலோ. और जब वो दौड़ता है इतना वजन को लेके 35 किलोमीटर पर आवर, इसका मतलब उतना तेज में वो दौड़ सकता है। அது அவ்வளவு வெயிட்டை வைத்துக்கிட்டு 35 கிலோமீட்டர் மணி நேரத்திற்கு ஓடுமா. तो जब इतना जोर से आके किसी के ऊपर या किसी चीजों के ऊपर वो लड़ता है, அது அவ்வளவு வேகமா வந்து இதுக்கு விரோதமாக சண்டை போடும் பொழுது वहां मैं देखा और 3500 किलो का जो वजन पड़ता है, அங்கே வந்து 3500 கிலோ வெயிட் அந்த இடத்துல அந்த தாக்கம் இருக்குமா. वो उतना जो ताकत है, அவ்வளவு வலிமை உள்ள மிருகம். तो यहाँ इजरायली लोगों के बारे में लिखा है उस प्रकार का ताकत रखने वाले हैं। இங்கே இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது, அதற்கொத்த பலம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. लेकिन जब मकसद के साथ बुलाए गए, ஆனால் எந்த காரியத்திற்காக ஆண்டவர் அவர்களை அழைத்திருந்தாரோ कई बार वे लोग इधर उधर तितर बितर होने का जो वातावरण बना, அநேக நேரங்களிலே அந்த திட்டத்திற்கு இங்கிட்டும் அங்கிட்டுமாக போகிற காரியங்கள் நடக்க मैं उस வாய்ப்பட்டது. कारणों के ओर आपको ले जाने के लिए नहीं चाहता हूं। நான் அந்த காரியத்திற்கு நேராக உங்களை எடுத்து செல்ல वो விரும்பவில்லை. अलग सब्जेक्ट है। அது வேற காரியம். किन किन कारणों से हम अपना ताकत को हम खो जाते हैं, எந்தெந்த காரணங்களினாலே நாம் நம்முடைய பலனை இழந்து விடுகிறோம். वो कभी कभी उन लोग को बुराई के चलते परमेश्वर इस प्रकार का वातावरण में रखा। சில நேரங்களிலே அவருடைய கிரியைகளினால், மோசமான கிரியைகளினால் ஆண்டவர் அப்படிப்பட்ட சூழ்நிலையில कभी வைத்தார். कभी दुष्ट लोगों के चलते उस प्रकार का वातावरण में इजराइल लोग चले आए। சில நேரங்களிலே அங்க தவறான மனிதர்களுடைய சூழ்நிலைகள்னால அப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ள போனாங்க. और कभी कभी जो है शैतान ये पूरा इन लोग का खत्म करने के लिए उस प्रकार की बातों में उन लोग को रखा। சில நேரங்களிலே பிசாசு அவர்களை முழுவதுமாக அழிப்பதற்காக அப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ள கடந்து लेकिन आज हम भी परमेश्वर के द्वारा बुलाए गए हैं। இன்றைக்கும் கூட நாமும் ஆண்டவராலே அழைக்கப்பட்டிருக்கிறோம். अगर इन बातों के ऊपर हम विशेष ध्यान नहीं देंगे, இந்த காரியங்களின் மேலே நாம் விசேஷித்த கவனம் செலுத்தவில்லை என்று जितना சொன்னால், भी हम दून के साथ यहाँ पर आए हैं, நாம் எவ்வளவு பலமா இந்த இடத்துல जितना வந்திருந்தாலும் भी சரி, हमारे अंदर में अर्पणता क्यों न हो, நாம் அர்ப்பணிப்பு, நம்முடைய அர்ப்பணிப்பு எவ்வளவு பெரிதா वो இருந்தாலும் சரி, आराम से हमें सत्यानाश कर सकता है। அது மிகவும் எளிதாக நம்மை அழிப்பதற்கு வாய்ப்பு बाइबल உண்டு. में हम कई उदाहरणों को देख सकते हैं। நாம் வேதாகமத்தில் अनेक உதாரணங்களை பார்க்க हमारे முடியும். जीवन में भी कई लोगों के जीवन से हम बातों को हम देख सकते हैं। நம்முடைய வாழ்க்கையிலும் அநேகருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் காரியங்களை பார்க்க முடியும். इसलिए जो जो
वायदा के रूप में दिया गया उस वचन का आखिरी भाग को लेकर मैं कुछ बातों को आपको, नई बातों का नहीं, कुछ पुरानी बातों को याद दिलाने के लिए चाहता हूं। இதனால் தான் அந்த வசனத்தின் கடைசியிலே சொல்லப்பட்ட காரியத்தை குறித்து புதிய காரியங்களை அல்ல, உங்களுக்கு தெரிந்த காரியங்களை நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். क्योंकि पहला सप्ताह होने के चलते मैं कोशिश किया जो उस वचन से कुछ बातों को आपके बीच में रखें। ஏனென்று சொன்னால் முதலாவது வாரமாக இருக்கிற காரணத்தினால் அதே வசனத்திலிருந்து சில காரியங்கள் உங்களுக்கு வைக்க मैं नहीं விரும்பினேன். जानता हूं क्यों परमेश्वर हमारी झुंड के लिए वचन को दिया, நான் எனக்கு தெரியாது ஏன் இந்த வசனத்தை நமக்காக ஆண்டவர் கொடுத்தார் किस என்று. प्रकार के बातों को हम आने वाला समय में सामना करने वाले हैं मैं नहीं जानता हूं। நாம் வரப்போகிற நாட்களிலே எப்படிப்பட்ட காரியங்களை எதிர்கொள்ள போகிறோம் என்பது எனக்கு தெரியாது. हमारे व्यक्ति के जीवन में, हमारे परिवार में या हमारे जो सेवा क्षेत्र में क्या क्या बातें होने वाला मैं नहीं जानता हूं। நம்முடைய தனிப்பட்ட காரியத்திலே, குடும்ப காரியத்திலே, ஊழியத்திலே எப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும் என்று எனக்கு தெரியாது. लेकिन आपको और मुझको एक ही काम करना है, ஆனால் உங்களுக்கும் எனக்கும் ஒரே ஒரு காரியம் செய்ய हमारे வேண்டும். ताकत को हम बढ़ाना है, நம்முடைய பலனை ஸ்திரப்படுத்த வேண்டும். हमारे अंदर में जो ताकत है उस सबको हम कलेक्ट करना है। நாம் உள்ளாட அந்த பலனை நாம் வந்து எல்லாரிடத்திலும் இருந்து சேகரிக்க We வேண்டும். need to collect all our strengths. நம்முடைய எல்லா பலனையும் நாம் சேகரிக்க வேண்டும். जहां जहां ताकत है उसको हम खोना नहीं, उन सारे बातों को भी इकट्ठा करना है। எங்கெல்லாம் நமக்கு பலன் உண்டோ அந்த காரியங்கள் எல்லாம் இழந்து விடாதபடிக்கு நாம் சேகரிக்க इसलिए मैं வேண்டும். बाइबल में उस प्रकार का संदर्भ को लेकर 5 जगह को मैं देखा। நாம் வேதாகமத்திலே இந்த இப்படிப்பட்ட 5 காரியங்களை நான் பார்த்தேன். तो जहां इस प्रकार का वातावरण में और अपना ताकत को बढ़ाने के लिए लोग क्या किए, இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இப்படி தன்னுடைய பலனை வர்த்திக்க பண்ணுவதற்கு என்ன காரியங்களை செய்தார்கள்? मैं विश्वास करता हूं प्रभु हमसे बातें करेंगे। நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவர் நம்மிடத்தில் இடைபடுவார் என்று. मेरे साथ खोलिएगा सबसे पहले न्याय की किताब उसका 6 अध्याय। என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் அதனுடைய 6வது அதிகாரம். न्यायों की किताब उसका 6 अध्याय, நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம். उसको हम लोग खोलेंगे। 6 अध्याय में वहां हम गिदोन के बारे में हम पढ़ते हैं। அங்கே 6வது அதிகாரத்திலே நாம் கிதியோனை குறித்து நாம் கேள்வி அங்க படிக்கிறோம். यहाँ अगर 6 अध्याय का शुरुआत में अगर आप देखेंगे, அங்கே 6வது அதிகாரத்தில் நாம் ஆரம்பத்திலே பார்ப்போம் என்று சொன்னால், और मिदान के लोग इजरायली लोगों के ऊपर बार-बार आ रहे हैं। அங்கே மீதியானியர்கள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக திரும்ப திரும்ப और வருகிறார்கள். दूसरा वचन को और हम अपना ध्यान को हम ले आएंगे। அங்கே 2வது வசனத்திற்கு நேராக நம்முடைய यहाँ கவனத்தை क्या लिखा திருப்பினோம். हम लोग देखेंगे, पढ़ेंगे हिंदी में। और मिधानी इस्राएलियों पर प्रबल हो गए। मिधानियों के डर के मारे इस्राएलियों ने पहाड़ों के गहरे खंडों और गुफाओं और किलों को अपने निवास बना लिए। மீதியானியரின் கை இஸ்ரவேலின் மேல் பலத்து கொண்டபடியால் இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியர் நிமித்தம் தங்களுக்கு மலைகளில் உள்ள கெபிகளையும் குகைகளையும் அரணான ஸ்தலங்களையும் அடைக்கலங்களாக்கி கொண்டார்கள். यहाँ पूरा पूरा ताकत के साथ एक झुंड बन के जो रहने वाले जो इजरायली लोग अभी तितर पितर हो गए। இங்கே எல்லா பலத்தோடு கூட இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சிதறி போய் காணப்படுகிறார்கள். यहाँ अगर आप आगे की बातों को देखेंगे, இங்கே நாம் அடுத்து நடக்க காரியங்களை பார்ப்போம் என்று उनका சொன்னால், फसल के ऊपर वे लोग अटैक कर रहे हैं। அங்கே அவர்களுடைய அந்த விதைத்திருந்த காரியங்களுக்கு மேலே அவர்கள் அட்டாக் பண்றாங்க. और 4 पद में देखेंगे, और जो फसल के ऊपर और उनको लोग के जानवर के ऊपर वे लोग जो बार बार आके वे लोग वहां सत्यानाश कर रहे हैं। அங்கே 4வது வசனத்திலே அவர்கள் விளைச்சல், அதுக்கப்புறம் அவர்களுடைய ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் அவர்கள் சூறையாடி போகிறார்கள். एक कमेंट्री में मैं इस प्रकार पढ़ा, நான் ஒரு கமெண்ட்ரியில இப்படியாக वहां படித்தேன், वे लोग लूट के ले जाने के लिए नहीं आए। அங்கே அவர்கள் வந்து அதை எடுத்து போவதற்காக வரவில்லை. लिखा है वो कमेंट्री में, அங்க தெளிவாக எழுதி இருக்கிறது, आके अपने लूट के ले जाने के लिए नहीं, அங்கே வந்து தனக்காக அதை எடுத்து போவதற்காக வரவில்லை, नाश करके जाने के लिए आते हैं। அவர்கள் அழித்து போனதற்காக வந்தார்கள், सबको खत्म कर देते हैं। எல்லாவற்றையும் அழித்து போவதற்காக और வந்தார்கள். इस प्रकार के हालत में यहाँ इजरायली लोग पाए गए। இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்தார்கள். मिदान लोग बार बार आके इन लोगों के अंदर में इस प्रकार नाश करते हुए लोग चले जाते हैं। அங்கே மீதியானியர்கள் மீண்டும் மீண்டுமாக வந்து இஸ்ரவேலுக்குரிய இப்படிப்பட்ட காரியங்களை அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். इस वातावरण में हम गिदोन से एक चीज को हम सीख सकते हैं। இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் கிதியோனிலிருந்து ஒரு காரியத்தை பார்க்க इस முடியும். प्रकार का संदर्भ में हम किस प्रकार अपना ताकत को हम बढ़ा सकते हैं। இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நம்முடைய பலனை எப்படி வர்த்திக்க பண்ண முடியும்? अगर आप गिदोन का विचार को अगर आप देखेंगे, இங்கே கிதியோனுடைய எண்ணத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், हर एक बातों में एक बात को हम स्पष्ट रूप से हम देख सकते हैं। அவருடைய எல்லா காரியங்களிலும் ஒரு காரியத்தை மிகவும் தெளிவாக பார்க்க முடியும். और देखिएगा
13वां वचन में, அங்கே 13வது வசனத்திலே பார்ப்போம். 6 अध्याय का 13वां वचन। गिदोन ने उससे कहा, हे मेरे प्रभु, विनती सुन, यदि यहोवा हमारे संग होता तो हम पर सब विपत्ति क्यों पड़ती, और जितने आश्चर्य कर्मों का वर्णन हमारे पुरखा और या कहकर करते थे, क्या यहोवा हमको मिस्र से छुड़ा नहीं लाया? वे कहाँ रहे? अब तो यहोवा ने हमको त्याग दिया और मिधानियों के हाथ कर दिया है। அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன்? கர்த்தர் எங்களை எகிப்து தேசத்தில் இருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியர் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றான். गिदोन यहाँ जैसा बात करने के लिए शुरू किया, இங்கே கிதியோன் எப்படியாக பேச ஆரம்பித்தாரோ उनका मुंह से यही आ रहा है, அவருடைய வாயிலிருந்து இதுதான் வந்தது. परमेश्वर हमारे साथ रहते ये सारे बातें नहीं होता। ஒருவேளை ஆண்டவர் நம்மோடு கூட இருந்திருப்பார் என்று சொன்னால் இதெல்லாம் நடந்திருக்காது. परमेश्वर हमारे साथ नहीं रहने के चलते ये सारे बातें हो रहा है। ஆண்டவர் நம்மோடு கூட இல்லாத காரணத்தினால தான் இந்த காரியங்கள்லாம் நடந்தது. कहने का मतलब ये है, அவர் எதை சொல்ல விரும்புகிறார் என்றால், प्रभु ही हमारा ताकत है। ஆண்டவர் தான் நம்முடைய பலன். जैसा बात करने के लिए शुरू किया उन बातों को प्रकट कर रहा है। அவர் பேச ஆரம்பித்த உடனே இதை வெளிப்படுத்துகிறார். उस वचन में अगर आप बार-बार पढ़ेंगे ये एकदम स्पष्ट रूप से वहां दिखाई पड़ता है। இந்த வசனங்களிலே நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் திரும்ப திரும்ப அவர் இந்த காரியத்தை மிகவும் தெளிவாக சொல்லி இருக்கார். और बाइबल में पढ़ते हैं एकदम साधारण झुंड के लोग हैं ये लोग। அங்கே நாம் வேதாகமத்திலே வாசிக்கிறோம், ரொம்ப எளிமை, அங்க ரொம்ப சின்ன மக்கள், दुनिया में कम संख्या के लोग हैं। அங்கே உலகத்துல ரொம்ப கம்மியான மக்கள். इन बातों को मन में रख के और गिदोन कहता है, आप ही मेरे लिए ताकत है। அதை மனதில் வைத்தவராய் தான் அவர் சொல்லுகிறார், நீர்தான் என்னுடைய பலன். आपके मेरे लिए, आप केवल में हमारे लिए सब कुछ है। நீங்க தான் எங்களுடைய எல்லாம். तो यहाँ आगे और प्रभु कहता है, जो तुम्हारे अंदर ताकत है उससे जाओ और मैं तुम्हें भेज रहा हूं करके 14 वचन में लिखा है। அங்கே 14வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு இருக்கிற பலத்தோட நீ போ, நான் உன்னை அனுப்புகிறேன் என்று சொல்லுகிறார். 15 वचन में फिर उनके अंदर में डर आ रहा है। அங்கே 15வது வசனத்திலே மீண்டுமாக அவருக்கு ஒரு பயம் வருகிறது. कहता है, मेरा परिवार ऐसा है, मैं ऐसा हूं, मैं बहुत कमजोर हूं, छोटा परिवार का हूं, ये सब विलाप गीत गा रहा है। அங்கே அவர் சொல்லுகிறார், நான் ரொம்ப சின்னவன், நான் ரொம்ப சின்ன குடும்பத்திலிருந்து வருகிறேன், நான் ரொம்ப பலவீனன் அப்படிலாம் சொல்லுகிறார். 16 वचन में देखेंगे, அங்கே 16வது வசனத்திலே பார்க்கும் பொழுது परमेश्वर उन बातों को वहां कहते हुए, ஆண்டவர் அங்கே இப்படியாக சொல்லுகிறார், ना मैं तुम्हारे संग रहूंगा, நான் உன்னோடு கூட இருப்பேன், मैं तेरे संग रहूंगा। நான் உன்னோடே கூட இருப்பேன். उसके बाद इनके अंदर में किसी भी प्रकार का शक नहीं आया। அங்கே அதற்கு பின்பாக அவர் அதை குறித்து எதுவும் பேசவில்லை. उसके बाद इनके अंदर में विश्वास में वो कभी डगमगाया नहीं, அங்கே தனக்குள்ளாக அவர் ஒருபோதும் அவர் பயப்படவில்லை. क्योंकि इनका विचार में यही रहा, ஏனென்று சொன்னால் அவருடைய எண்ணம் இப்படியாக இருந்தது, जो हमारे लिए ताकत, अगर परमेश्वर हमारे साथ रहते इन सारी बातें क्यों होता? இந்த எனக்கு நம்முடைய பலனாகிய தேவன் நம்மோடு கூட இருந்திருப்பார் என்று சொன்னால் இதனால் நடந்திருக்காது. मेरा परिवार छोटा है, என்னுடைய குடும்பம் சின்னது, मैं साधारण हूं। நானும் சாதாரணமானவன். लेकिन यहाँ प्रभु जब कहा, जब प्रभु मैं तेरे संग रहूंगा, उसको ले लिया। எப்பொழுது ஆண்டவர் அவரை பார்த்து நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னாரோ அதை அவர் பிடித்துக் கொண்டார். इसलिए अगर आप आगे देखेंगे, இதனால் தான் நம்ம அடுத்து பார்ப்போம் என்று சொன்னால், उसी को मन में रखते हुए बार बार परमेश्वर से बर्ताव कर रहा है। அவர் அதை மனதில் வைத்தவராய் ஒவ்வொரு முறையும் ஆண்டவரிடத்தில் அதை சொல்லுகிறார். अगर आप 17वां वचन को देखेंगे, அங்கே 14வது வசனத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னார், पर लिख रहा, अगर प्रभु आप है तो, ஆண்டவரே நீங்க ஒருவேளை இருப்பீர் என்று சொன்னால், बार बार उसको रिकन्फर्म करने के लिए या उसको उसके अंदर में एक निश्चयता को पाने के लिए कोशिश कर रहा है, प्रभु मेरे साथ में है कि नहीं। மீண்டும் மீண்டுமாக ஆண்டவர் அவரோடு கூட இருக்கிறார் என்பதை அவர் நிர்ணயிக்கும் விதமாக, அவர் அதை உறுதிப்படுத்தும் விதமாக அநேக காரியங்களை செய்கிறார். क्योंकि वही मेरे लिए ताकत है। ஏனென்று சொன்னால் அவர்தான் எனக்கான பலன். अगर आप आगे भी देखेंगे, நீங்கள் அடுத்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், आगे भी अगर आप इसी अध्याय में
आप अगर देखेंगे 36वां वचन से लेकर आखिरी तक देखेंगे, அங்கே 36வது வசனத்திலிருந்து நீங்கள் அதை கடைசி வரை பார்ப்பீர்கள் என்று वहां சொன்னால் पर वो 2 बार परमेश्वर से विनती कर रहा है। அங்கே 2 முறை ஆண்டவரிடத்தில் அவர் ஜெபம் செய்கிறார். इन सारे बातों का मकसद और विचार यही है, அந்த எல்லா காரியத்தினுடைய நோக்கம் ஒன்றாக தான் प्रभु இருந்தது. मेरे लिए कुछ नहीं चाहिए, ஆண்டவரே எனக்காக ஒன்றுமே मेरे लिए வேண்டாம், कुछ नहीं चाहिए। எனக்கு ஒண்ணுமே வேண்டாம். प्रभु से ये विनती नहीं किया मेरे लिए कितना सेनाओं को देंगे, ஆண்டவரே எனக்கு இவ்வளவு சேனை கொடுங்க என்று அவர் ஜெபிக்கவில்லை. और एक लगभग 1,35,000 लोगों को सामना करने के लिए मुझे एक काम दिया गया है। அங்கே 1,35,000 அங்கே எதிரிகள் அவர் எதிர்நோக்க வேண்டிய காரியம் இருந்தது. 1,35,000 लोगों को मुझे सामना करना है। அங்கே 1,35,000 அங்கே சேவகர்கள் அவர்களை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருந்தது. उतना बड़ा सेना को मुझे सामना करना है, அப்படிப்பட்ட பெரிய சேனை அவர்களுக்கு முன்பாக இருந்தது. इसलिए और किसी बातों के लिए वो विनती नहीं किया। அதனால அவர் வேற எந்த காரியத்தை குறித்து அவர் ஜெபம் செய்யவில்லை. क्या क्या साधन दिया जाएगा, क्या क्या तलवार दिया जाएगा, इन सारे बातों पर विनती नहीं किया। அவர் அங்க வந்து எனக்கு இந்த வாள் வேணும், இந்த சாதனம் வேண்டும், எதுக்காகவும் ஜெபம் பண்ணல. उनके विचार में एक ही बात रहा, அவருடைய எண்ணத்திலே ஒண்ணே ஒண்ணுதான் இருந்தது. प्रभु आप मेरे साथ है कि नहीं, ஆண்டவரே நீர் என்னோடு கூட இருக்கிறீரா இல்லையா, वो मेरे लिए काफी है। அது எனக்கு போதும். जब ये पता चला, எப்பொழுது அது அறிந்து கொண்டாரோ प्रभु मेरे साथ है, ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று चिंता नहीं किया। அவர் அதை குறித்து கவலைப்படவில்லை. 32,000 लोग इनके पीछे आने के लिए तैयार थे। அவர்களுக்குள்ள அவரை பின்பற்றி வருவதற்கு 32,000 பேர் இருந்தார்கள். फिर वहां अगर हम देखेंगे 22,000 लोग, 20,000 लोग चले गए, அதுல 20,000 பேர் போய் விட்டார்கள். चिंता नहीं किया। அவர் கவலைப்படவில்லை. फिर 11,700 लोग फिर भेजना पड़ा उन लोगों को, அங்கே 11,700 பேரையும் திரும்ப அனுப்ப வேண்டியதா இருந்தது. चिंता नहीं किया। அவர் கவலைப்படவில்லை. केवल 300 लोग हैं, அங்கே 300 பேர் மாத்திரம் இருந்தார்கள். लाखों लोगों को सामना करना है, அங்கே 1,00,000 பேர்களை பார்க்க வேண்டும், जो हमें सत्यानाश करने के लिए बार बार आ रहे हैं। அவர்களை நம்மை அழிப்பதற்கு மீண்டும் மீண்டுமா வருகிறவர்கள். चिंता नहीं किया। அவர் கவலைப்படவில்லை. लोगों की गिनती को लेकर चिंता नहीं அவர் किया। மனிதர்களுடைய எண்ணிக்கையை குறித்து அவர் கவலைப்படவில்லை. हाथ में केवल मिट्टी का बर्तन है और मशाल है, और इसके अलावा कुछ नहीं है, और दुर्ही है, और इस सारे बातों को सोच के कभी चिंता नहीं किया। அவர் கையிலே வெறும் மண்பானம் இருந்தது, அப்புறம் சில காரியங்கள் இருந்தது, அவ்வளவுதான். அதை குறித்து அவர் கவலைப்படவில்லை. और किसी भी बातों के हिसाब किताब बनाया नहीं। அவர் எதை குறித்து அங்க கவலைப்படல, எதையும் கணக்கு பார்க்கல. एक ही बात के ऊपर विचार किया, ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் அவர் கண்ணோக்கமா இருந்தார். मेरे साथ है, ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். प्रभु मेरे साथ है, ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். ये मेरे लिए काफी है। அது எனக்கு போதும். घबराने का कोई जरूरत नहीं है, நாம் கலக்கம் அடைவதற்கு அவசியம் இல்லை. चिंता करने का कोई जरूरत नहीं है। பயப்படுவது நாம் आपके सामने की बातें जितना भी बड़ा दिखाई पड़ता क्यों न हो, நமக்கு முன்பாக எவ்வளவு பெரிதாக காணப்பட்டாலும் சரி, एक ही बात को लेके चिंता करना है, ஒரே ஒரு காரியத்தை குறித்து கவலைப்பட வேண்டும். यीशु मेरे साथ है या नहीं, ये ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறாரா இல்லையா. आप जितना भी छोटे परिवार के क्यों न हो या छोटे व्यक्ति क्यों न हो, यीशु साथ में रहेगा, आप हीरो है। நீ எவ்வளவு சின்னவனா இருந்தாலும் சரி, சிறிய குடும்பத்தை சார்ந்தவனா இருந்தாலும் சரி, ஆண்டவர் உன்னோடு கூட இருப்பார் என்று சொன்னால் நீ आप पढ़े लिखे हैं या नहीं पढ़े लिखे हैं, या आपका अंग्रेज आता है नहीं आता है, बाइबल के बारे में आपको जानकारी है कि नहीं, आपके अंदर में कुछ खूबी है कि नहीं, कोई बात नहीं। நீ படிக்க தெரியுமா தெரியலையா, இல்ல நீ சின்னவனா பெரியவனா, இல்ல உனக்கு இங்கிலீஷ் தெரியுமா தெரியாதா, உனக்கு திறமை இருக்கா இல்லையா, அதெல்லாம் எதுவும் இல்ல. जब यीशु साथ में है, ஆனால் இயேசு எப்பொழுது உன்னோடு கூட இருக்கிறாரோ हीरो, நீ ஹீரோ. यीशु नहीं है तो இயேசு இல்ல என்று சொன்னா जीरो है, ஜீரோ. आज हम इन बातों को लेके न केवल इस नया साल में आने वाले जो समय में प्रवेश करने के लिए कोशिश करेंगे। நாம் இந்த காரியங்களை மனதில் வைத்தவர்களா இந்த புதிய ஆண்டிலே முன்னேறி செல்வதற்கு நாம் முயற்சி செய்கிறோம். यही हमारा जीवन में एक सही सामर्थ्य है, இதுதான் நம்முடைய ஜீவனுக்கான சரியான பலன். दूसरा एक और जगह को अभी हम लोग बाइबल में देखेंगे। இங்கே இரண்டாவது இன்னொரு இடத்தையும் நாம் வேதாகமத்திலே பார்க்க முடியும். एस्तर की किताब, எஸ்தர் எழுதின புத்தகம், वहां पर हम देख सकते हैं एस्तर की किताब में, எஸ்தர் புத்தகத்திலே நாம் அங்கே பார்க்க முடியும். यहाँ अगर आप तीसरा अध्याय में देखेंगे, அங்கே மூன்றாவது அதிகாரத்திலே பார்க்கலாம். यहाँ भी अमान के चलते वहां पर बहुत कुछ बातें वहां हो रहा है, அங்கே ஆமானை கொண்டு अनेक காரியங்கள் அங்க நடக்கிறது. इसलिए मैं कहा इन सारे बातों को हम जानते हैं, நாம் அதனால தான் சொன்னேன் இந்த எல்லா காரியங்களும் அறிந்த காரியங்கள். लेकिन
ये साल के शुरुआत में कुछ बातों को आपको याद दिलाने के लिए मैं इन सारे बातों को बता रहा हूँ. ஆனால் இந்த ஆண்டில் தொடக்கத்தில் இருக்கிறனால சில காரியங்களை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். यहूदी लोगों के ऊपर बहुत बड़ा एक घबराहट की बातें वहां चले आ रहा है. இங்கேயும் யூதர்களுக்கு விரோதமாக ஒரு மிகப்பெரிய கலங்கத்தை ஏற்படுத்துகிற ஆபத்தான காரியம் உண்டாயிற்று. यहाँ भी पूरा लोगों को सत्यानाश करने के लिए यहाँ शत्रु वहां कोशिश कर रहा है. இங்கேயும் எல்லா யூதர்களையும் அழிப்பதற்காக சத்ரு முயற்சி செய்கிறான். हम इन सारे बातों को हम जानते हैं. நாம் இந்த காரியங்கள் எல்லாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். एक लाइन में यहाँ पर लिखा है, இங்கே ஒரே லைன்ல சொல்லப்பட்டிருக்கிறது. एस्तर की किताब इसका 3रा अध्याय 15वां वचन का आखिरी लाइन में इस प्रकार लिखा है. அங்கே எஸ்தர் எழுதின புத்தகம் அதனுடைய 3வது அதிகாரம் 15வது வசனத்தின் கடைசி பகுதியில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. वहां पर लिखा है, नगर में घबराहट फैल गई. சூசான் நகரம் கலங்கி போயிற்று. यहाँ पर एकदम पूरे लोगों के अंदर इस प्रकार का घबराहट आने लगा. இங்கே அந்த நகரத்தில் இருந்த எல்லாருக்குள்ளும் ஒரு கலக்கம் உண்டாயிற்று. क्योंकि वहां आज्ञा या राजा का आज्ञा जो आदेश वहां निकल चुका है. ஏனென்று சொன்னால் அங்கே ராஜாவின் கட்டளை அனுப்பப்பட்டிருந்தது. मोहर लगा के सब कुछ पूरा हो गया. அங்கே ராஜாவின் முத்திரை தரிக்கப்பட்டு எல்லாம் அனுப்பப்பட்டது. अभी जो है कभी भी कुछ भी बातें हो सकता है. இங்கே எப்பனாலும் என்னனாலும் நடக்கலாம். एक व्यक्ति के ऊपर या एक परिवार के ऊपर नहीं, पूरा झुंड के ऊपर ये शत्रु अभी विरोध में आ रहा है. ஒருவர் மேலே அல்லது ஒரு குடும்பத்தின் மேலே அல்ல, எல்லார் மேலேயும் ஒரு சத்ரு ஒரு காரியத்தை கொண்டு வந்தான். यहाँ 8वां वचन में इस प्रकार लिखा है, அங்கே 8வது வசனத்தில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. ढंग से राजा के पास जाके अमान कहते हुए हम देख सकते हैं. அங்கே எப்படியாக ஆமான் போய் ராஜாவின் எப்படிப்பட்ட விதத்திலே சொன்னான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. जो सच नहीं है उन बातों को सच्चाई जैसा कह रहा है. அங்கே உண்மை இல்லாத காரியத்தை உண்மை மாதிரி அவர் அங்கே சொல்லுகிறார். तो शायद हमारा जीवन में भी हमें सत्यानाश करने के लिए कभी कभी इस प्रकार के बातें उठ सकता है. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட காரியங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு. हम लोग डर जाते हैं कभी कभी. நாம் பயந்து போய் விடுகிறோம். नहीं नहीं उसमें मेरा कोई संबंध नहीं है. எனக்கும் அதற்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை. मेरे बारे में बताया जा रहा है, என்னை பற்றி இப்படியாக சொல்லப்பட்டது. मैं उस प्रकार का काम मैं बिल्कुल नहीं किया. நான் அப்படிப்பட்ட காரியத்தை செய்யவே இல்லை. विचार भी नहीं किया. அதை நினைத்து கூட பார்க்கவில்லை. लेकिन ये आपके जो बुलाहट को, आपके पवित्रता को, आपके जो बातों को सत्यानाश करने के लिए शत्रु के ओर से है. ஆனால் இது பிசாசினால் நம்முடைய அழைப்பையும் நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையும் அழிப்பதற்காக கொண்டு வரப்பட்ட காரியம். यहाँ अगर आप मुर्देकाई को देखेंगे, இங்கே நாம் முர்தேகாயை பார்ப்போம் என்று சொன்னார். 4 अध्याय में अगर आप देखेंगे, அங்கே 4வது அதிகாரத்திலே பார்ப்போம் என்று किस प्रकार சொன்னார். वो बर्ताव किया उन बातों को हम देख सकते அவர் हैं. எப்படியாக அந்த காரியத்தை செய்தார் என்று நாம் பார்க்க முடியும். जब एस्तर की जानकारी नहीं है, मुर्देकाई की जानकारी हो गया. அங்கே எஸ்தருக்கு இதை குறித்து அறிவு இல்லை, ஆனால் முர்தேகாய் அறிந்து கொண்டார். और न केवल जानकारी रहा, अगर इस अध्याय में अगर आप देखेंगे उसका जो आदेश निकला उसका कॉपी भी हाथ में रखा है. அவரை குறித்து அறிந்து கொண்டவராய் மாத்திரமல்ல, அந்த அறிவிப்பை அதனுடைய காப்பியையும் அவர் வைத்திருந்தார். वो एस्तर का कोई जानकारी नहीं, எஸ்தரை அதை குறித்து அறிந்திருக்கவில்லை. लेकिन जो बाहर बैठने वाला जेरॉक्स लेकर रखा है. ஆனால் வெளியே அமர்ந்திருக்கிறவர் அதை ஒரு ஜெராக்ஸ் எடுத்து வைத்திருக்கிறார். इसलिए जो है इन सारे बातें उनके अंदर में बहुत बड़ा चिंताओं को लेके आया. ஏனென்று சொன்னால் இந்த காரியங்கள் எல்லாம் அவருக்குள்ளாக இப்படிப்பட்ட ஒரு கவலையை கொண்டு வந்தது. जब इनके जानकारी में आया, எப்பொழுது அவருடைய ஞானத்திற்கு வந்ததோ अपना कपड़ा फाड़ कर वो चिल्लाने लगा. அவர் தன்னுடைய வஸ்திரத்தை கிழித்து கொண்டு கதறினார். ये कहानी हम संडे क्लास से हम सुनते आ रहे हैं, நாம் இந்த கதையை சண்டே கிளாஸ்ல இருந்து கேட்டு வருகிறோம். हमको अच्छा से मालूम है. நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். ये जब इन सारे बातों को जो देखने के बाद वहां और एस्तर को ये सूचना दिया जा रहा है. அங்கே இந்த காரியத்தை எல்லாம் பார்த்த பின்பாக அவர் எஸ்தருக்கு இதை அறிவிக்கிறார். यहूदी लोगों के ऊपर क्या हो जो होने वाला है उन बातों को नहीं बताया जा रहा है. मुर्देकाई किस प्रकार है वो बताया जा रहा है. அங்கே யூதர்களுக்கு என்ன நடக்க போகிறது என்பதை குறித்து சொல்லவில்லை, மொர்தேகாய் எப்படி இருக்கிறார் என்ற காரியத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. 4 वचन में लिखा है, அங்கே 4வது வசனத்தில் एस्तर எழுதப்பட்டிருக்கிறது. जो है तुरंत कपड़ा भेज रही है, எஸ்தர் உடனே அங்க துணி அனுப்புறாங்க. लेकिन वो ग्रहण करने के लिए तैयार नहीं है. ஆனால் அவர் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக तो இல்லை. कपड़ा दे रहे हैं, क्यों ग्रहण नहीं कर रहे हैं, उन बातों को समझने के लिए फिर लोगों को भेज रही है. அங்க துணி கொடுத்தும் அவர் ஏற்றுக்கொள்ளல, ஏன் என்பதை புரிந்து கொள்வதற்காக இன்னும் ஆட்களை அனுப்புகிறாள். वो वहां पर मुर्देकाई से मुलाकात हो रहा है. அங்கே மொர்தெகாயை சந்திக்கிறார். वहां पर वो बता रहे हैं जो सारे बातों को, वहां पर जो यहूदी लोगों के ऊपर जो खतरा है उसके बारे में मुर्देकाई समझा के विदा कर रहे हैं. அங்கே யூதர்களுக்கு விரோதமாக சொல்லப்பட்ட எல்லா காரியங்களையும் அங்கே தெளிவாக விவரித்து அங்கே சொல்லி அனுப்புகிறார்.
அனுப்புகிறார் மொர்தெகாய். और इन बातों को इस प्रकार कह रहा है, थोड़ा राजा के सामने जाके इन सारे बातों को थोड़ा बताना। நீ ராஜாவினிடத்திலே போய் இந்த காரியங்களை எல்லாம் குறித்து சொல் என்று சொல்லி तुम तो அனுப்புகிறார். रानी हो, நீ ராணியா இருக்கிறாய், तुम बता सकती நீ है। சொல்ல முடியும். तो लेकिन वहां यस्तर उसके लिए तैयार नहीं हुई। ஆனால் எஸ்தர் அதற்காக ஆயத்தமா இருக்கவில்லை. यस्तर सोच रही है, अगर मैं बिना अनुमति राजा के सामने जाऊं, वहां मैं खत्म हो जाने का संभावना है। எஸ்தர் இப்படியாக நினைத்தால், நான் ராஜாவினுடைய அனுமதி இல்லாமல் அவருக்கு முன்பாக போவேன் என்று சொன்னால் ஒருவேளை அவர் என்னை கொன்று போவதற்கு வாய்ப்புண்டு. मुर्देकाई को अभी वापस भेज रही है, कानून सिखा रही है मुर्देकाई। அங்கே மொர்தெகாயின் இடத்துல திரும்ப அனுப்பி அவருக்கு ரூல்ஸ் சொல்லி கொடுக்கிறார். ये सब है, ऐसा नहीं जा सकते हैं, बहुत कानून सबको सिखा रही है। அங்க இருக்க இது வழிமுறைகள் சட்ட திட்டங்கள் இப்படியா இருக்கு, இதெல்லாம் செய்ய முடியாது என்று சொல்லி கொடுக்கிறார். लेकिन ये यस्तर को मुर्देकाई धीरे 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 और सिखाते हुए, मोल्ड करते हुए हम देख सकते हैं। ஆனால் மொர்தெகாய் எஸ்தருக்கு மெதுவாக சொல்லி அங்கே அதற்கு ஆயத்தப்படுத்தின காரியத்தை பார்க்க முடியும். जब यस्तर के अंदर में इस प्रकार का प्रकाश आया, எப்பொழுது எஸ்தருக்குள்ள இப்படிப்பட்ட வெளிச்சம் வந்ததோ, हाँ मेरे जो लोग और न केवल मेरे लोग, यहाँ ऐसा जो बातों को जो बेच दिया, तुम्हारा भी कतरा है, इन सारे बातों को जब समझने लगी, எப்பொழுது எஸ்தர் தன்னுடைய ஜனங்கள் மாத்திரமல்ல தானும் பாதிக்கப்படுவோம் என்ற கூறிய காரியத்தை அவர் மொர்தெகாய்க்கு அனுப்பினார். அதற்கு பின்பாடு जब वो समझ गई ना 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 अन्य लोगों के लिए नहीं, मेरा भी कतरा है, அவள் புரிந்து கொண்டால் மற்றவர்களுக்கு மாத்திரமல்ல எனக்கும் ஆபத்து தான். तो इसके लिए एक काम को की, அதற்காக ஒரு காரியத்தை செய்தாள். अपना सुंदरता के ऊपर भरोसा नहीं रखी, தன்னுடைய அழகின் மேல அவன் நம்பிக்கை வைக்கவில்லை. अपनी जो पद के ऊपर अपना जो भरोसा का नहीं रखी, தன்னுடைய பதவியின் மேல அவள் நம்பிக்கை வைக்கவில்லை. और कुछ जो दुनियादारी की जो योजना या तरीकाओं के ऊपर अपना भरोसा का नहीं रखी, தன்னுடைய இந்த உலக பிரகாரமான அந்த கிரியையின் மேல நம்பிக்கை வைக்கவில்லை. वो समझ गई प्रार्थना में ताकत है। அவள் புரிந்து கொண்டால் ஜெபத்திலே பலன் உண்டு. 16वां वचन में मैं समय को मन में रखते हुए मैं आगे बढ़ रहा हूं। அங்கே 16வது வசனத்திலே நேரத்தை மனதில் வைத்து நான் முன்னேறி செல்கிறேன். आखिरी में वो यस्तर इस प्रकार कहने लगी, கடைசியிலே எஸ்தர் இப்படியாக சொல்கிறார், हम सब कोई मिलके उपवास प्रार्थना के साथ हम आगे बढ़ेंगे। நாம் எல்லாரும் இணைந்து உபவாசம் ஜெபம் செய்வோம். आने वाले समय में जब आप इस प्रकार के वातावरण में आप चले आएंगे, வருகிற நாட்களில் நீங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை கடந்து வரும் பொழுது आप इसको कभी भूलिए मत, நீங்கள் இதை ஒருபோதும் மறந்து आपके விடாதீர்கள். ऊपर गलत आरोप लगा सकता है, உங்களுக்கு மேலாக தவறான காரியங்கள் आपके வைக்கப்படலாம். बुलाहट से आपको हटाने के लिए, உங்களுடைய அழைப்பிலிருந்து உங்களை பிரித்து செல்ல, आपके जो पवित्र जीवन से आपको हटाने के लिए, உங்களுடைய பரிசுத்த வாழ்க்கையிலிருந்து உங்களை கீழே தள்ள, आप इसको याद रखिएगा, நீங்கள் இதை நினைத்துக் கொள்ளுங்கள். प्रार्थना में सामर्थ्य है। ஜெபத்திலே வல்லமை உண்டு. अगर आप प्रार्थना में एकदम स्थिर रहेंगे, நீங்கள் ஒருவேளை ஜெபத்திலே உறுதியாக இருப்பீர்கள் என்று சொன்னால், भी बड़ा क्यों न हो, पहाड़ों को आप गिरा सकते हैं। நீங்கள் எவ்வளவு பெரிய மலையா இருந்தாலும் அதை கீழே தள்ள முடியும். जब आप कमरा के अंदर घुटना टेकेंगे, நீங்கள் எப்பொழுது உங்களுடைய தனி அறையிலே முழங்கால்களை முடக்கிறீர்களோ, सहरपनाएं गिरेगा, நீங்கள் कोटेகள் கோட்டைகளை விழச் செய்ய முடியும். और जो है पहाड़े निकल जाएगा। அங்கே கண்மலைகள் உடைக்கப்படும். तो इसका मतलब न केवल परमेश्वर का हमारे साथ में रखना है, நாம் ஆண்டவரை மாத்திரம் நம்மோடு கூட வைக்கிறதா மாத்திரமல்ல, प्रार्थना भी हमारा जीवन में एक रियल ताकत है। அங்கே ஜெபமும் நமக்கு मैं विश्वास பலனை करता தருகிறது. हूं आप और हम इसको पिछले दिनों में इस्तेमाल किए हैं, प्रैक्टिस किए होंगे, आने वाला समय में इसको मन में रखेंगे। நான் விசுவாசிக்கிறேன் கடந்த நாட்களிலே நீங்கள் இதை செய்தீர்கள், இன்னும் செய்வீர்கள் என்று. और तीसरा और एक जगह को भी हम लोग देखेंगे, அங்கே மூன்றாவது இன்னொரு இடத்தை நாம் பார்க்கிறோம். दाऊद के जीवन में தாவீதுனுடைய வாழ்க்கையிலே और पहला शामुएल उसका 17वां अध्याय, 1 சாமுவேல் அதனுடைய 17வது அதிகாரம், पहला शामुएल उसका 17वां अध्याय, 1 சாமுவேல் 17வது அதிகாரம். वहां पर देखिएगा, और गोलियात आके और इजरायली लोगों को पूरा पूरा खत्म करने के लिए कोशिश कर रहा है। அங்கே கோலியாத் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை முழுவதுமாக அழிப்பதற்கு முயற்சி செய்கிறான். यहाँ आप पहला शामिल उसका 17वां अध्याय, वहां 4 पद को अगर हम देखेंगे, அங்கே 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 4வது வசனத்தை பார்ப்போம் என்று वो சொன்னார். इतना बड़ा जो गोलियात जो है वहां आके लोगों को डराते हुए देख सकते हैं। அங்கே கோலியாத் ராட்சசன் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை பயமுறுத்துகிறான். और कहने लगा, एक जना हो, உங்களிடத்திலிருந்து ஒருவன் வரட்டும், एक जना हो, ஒரே ஒருவன் மாத்திரம் வரட்டும். इतना मुंह में आता सारे बातों को बोलता है, வாயில வருகிற எல்லாத்தையும் சொல்லுகிறான். शरीर को ऐसा दिखाता है, அங்க சரீரத்தை இப்படியாக காட்டுகிறான், तलवार को ऐसा दिखाता है, வாளை எப்படியாக காட்டுகிறான், और बाला उनके हाथ में ईटी, बाला उनके हाथ में है, उसको भी दिखाता है। அங்க அவர் கையில் இருக்கிற ஈட்டியையும் காட்டுறான்.
सारे बातों को देख के और मुंह में जो बोली इन सारे बातों से लोगों को डरा रहा है। அங்கே தான் இப்படிப்பட்ட காரியங்களை பார்த்து நம்ம பேசுகிற காரியங்களால் மக்கள் பயந்து போயிருக்கிறார்கள். जैसा जो मैं बताया था इतना जो ताकत को रखने वाले और जो इजरायली लोग पूरा कांपते हुए वहां पर पाए அங்கே அவ்வளவு பலமா இருந்த இஸ்ரவேலர்கள் இவனை பார்த்து அப்படியே கலங்கி போய் நிற்கிறார்கள். अभिषेक को प्राप्त किया हुआ राजा सामने जा नहीं पा रहा। அங்கே அபிஷேகத்தை பெற்றிருந்த ராஜா எதிர்நோக்கி போக முடியவில்லை. पूरा जो और ट्रेनिंग दिया गया सैनिक लोग आगे नहीं बढ़ पा रहे। அங்கே முழுவதுமாக பயிற்சி பெற்றிருந்த சேனைக்காரர்கள் அங்க போக முடியவில்லை. फिर मैं कहने के लिए चाहता हूं, நான் திரும்பவும் சொல்ல விரும்புகிறேன், एक जन के विरोध में नहीं, ஒருவருக்கு விரோதமாக அல்ல. इजरायली लोगों को सत्यानाश करने के लिए कोशिश किया அங்கே जा रहा है। மொத்த இஸ்ரவேலர்களுக்கும் விரோதமாக அழிப்பதற்காக முயற்சி செய்கிறான். बहुत बड़ा घबराहट के बीच में पूरे लोग वहां पाए गए। அங்கே மிகவும் மிகப்பெரிய கலக்கத்தின் நடுவில் எல்லாரும் இருந்தார்கள். और 9वां वचन में इस प्रकार कहता है, அங்கே 9ஆம் வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டு இருக்கிறது, एक जन मेरे पास आने दीजिए என்னோடு கூட ஒருவன் வரட்டும், और अगर मैं उनके ऊपर विजय को प्राप्त करूंगा सारे लोग हमारे आधीन में होंगे। நீங்க ஒருவேளை நான் அவனை ஜெயித்து விட்டேன் என்று சொன்னால் நீங்கள் எல்லாரும் என்னுடைய வேலைக்காரராய் இருப்பீர்கள். साथ ही साथ परमेश्वर के बारे में बहुत निंदा बातों को उन्होंने बताया। அதோடு கூட ஆண்டவரை குறித்து மிகவும் தவறான காரியங்களை அவன் சொல்லுகிறான். यहाँ दाऊद अपने भाइयों से मिलने के लिए वहां चले आता। அங்கே தாவீது தன்னுடைய சகோதரர்களை சந்திக்க அவர் செல்கிறார். जब इन सारी बातों को देखा, எப்பொழுது இந்த காரியங்களை எல்லாம் அவர் பார்த்தாரோ, परमेश्वर का निंदा करते हुए सुना, அவர் ஆண்டவரை நிந்திக்கிறதை அவன் பார்க்கும் பொழுது, हमारे लोग तितर बितर होने का उस प्रकार का वातावरण को देखा, அங்கே நம்முடைய மக்கள் சிதறி போகிற கூடிய சூழ்நிலையில் இருப்பதை அவர் பார்க்கும் பொழுது, हमारे लोगों के अंदर का ताकत पूरा खत्म होते हुए देखा, அங்கே நம்முடைய ஜனங்களுடைய எல்லா பலனும் குறைந்து போனதை அவர் பார்த்த பொழுது, तो वो आगे बढ़ने लगा। அங்கே அவர் முன்னேறி செல்ல ஆரம்பித்தார். गोलियात के ओर आगे बढ़ने लगा, கோலியாத்துக்கு விரோதமாக முன்னேறி செல்ல ஆரம்பித்தார். राजा से जाके कहने लगा मैं जाके लड़ूंगा। ராஜாவின் இடத்துல போய் சொல்லுகிறார், நான் அவனோடு கூட சண்டை போடுவேன். उनका देखने से ही लगा एकदम कम उम्र का है, அவரை பார்க்கும்போதே தெரிஞ்சது ரொம்ப சின்ன வயசுக்குரிய பையன். और तुरंत राजा अपना सब कुछ उनको देने लगा। ராஜா தன்னுடைய எல்லா உடைகளையும் அவர் கொடுக்கிறார். कुछ काम में नहीं आया। அங்க ஒண்ணுமே செட் ஆகல. यहां अगर दाऊद के जीवन में इस संदर्भ में अगर आप देखेंगे, நீங்க இந்த இடத்துல தாவீதுனுடைய வாழ்க்கையை பார்ப்போம் என்று சொன்னால், उनके लिए और किसी भी बातों के ऊपर भरोसा नहीं, அங்கே தாவீது அவர் எதை குறித்தும் நம்பிக்கை வைக்கவில்லை. एक ताकत के रूप में वो किसी भी चीजों को या किसी भी बातों को मन में नहीं लेके आया। அங்க அவர் பலத்திற்கு என்று எந்த காரியத்தை அவர் மனசுல வைக்கல. उनके अंदर का जो ताकत को बढ़ाने के लिए एक काम को वो किया, அவர் தன்னுடைய உள்ள இருக்கிற பலனை வர்த்திக்க பண்ணுவதற்கு ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் परमेश्वर செய்தார். के लिए दून दिखाते हुए पूरा भरोसा परमेश्वर के ऊपर रखा। அவர் ஆண்டவருக்காக வைராக்கியம் கொண்டவராக எல்லா நம்பிக்கையும் ஆண்டவர் மேலே வைத்தார். जरूर हाथ में जो पत्थर इन सारी बातों को लेके गया, அங்க கையில அந்த கவன் கல்லெல்லாம் வச்சிருந்த உண்மைதான். लेकिन वो कहने लगा मैं जिस परमेश्वर का निंदा करता है उस परमेश्वर के नाम से मैं आता हूं। ஆனால் அவர் சொல்லுகிறார், நீ எந்த தேவனை நிந்திக்கிறாயோ அந்த தேவனுடைய நாமத்தில் நான் வருகிறேன். और परमेश्वर के लिए जो इतना धून उनके अंदर में चले आया, அவர் ஆண்டவர் மேல இவ்வளவு பக்தி வைராக்கியம் உள்ளவராய் இருந்தார். और यही जो दाऊद के अंदर ताकत को बढ़ा दिया। அதுதான் தாவீதுக்குள்ளாக பலனை வர்த்திக்க பண்ணியது. चुप नहीं रह पाया। அவரால் அமைதியாக இருக்க முடியவில்லை. भाई लोग कह रहे हैं कहां पर आए हो? அங்க அவருடைய சகோதரர் சொன்னாங்க, எங்க வந்த? तुम्हारा काम यहाँ क्या है? இங்க உன்னுடைய வேலை என்ன? लेकिन रह नहीं पा रहा है। ஆனால் அமைதியா இருக்க முடியல. दूसरे जन के पास जा रहा है, அங்க இன்னொரு திட்ட इधर जा போகிறார், रहा है, उधर जा रहा है, அங்க போறாரு, और राजा से मिल रहा அங்க है। ராஜாட்ட போறாரு. तो परमेश्वर के ऊपर जो धून और परमेश्वर के ऊपर इनका जो भरोसा है वो इनको आगे 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 ले गया। அங்கே ஆண்டவருக்காக வைத்திருக்கிற பக்தி வைராக்கியம் அவரை முன்னோக்கி எடுத்து செல்லுகிறது. आज अगर हमारे जीवन में इस प्रकार के बातों को सामना करते हुए आगे बढ़ना है, நாம் ஒருவேளை இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில எதிர்நோக்கி செல்ல வேண்டும் என்று சொன்னால், हमारे अंदर में परमेश्वर के ऊपर धून चाहिए। நாம் நம் ஆண்டவர் மேலே பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். परमेश्वर के ऊपर हमारा भरोसा चाहिए। ஆண்டவர் மேலே நம்முடைய நம்பிக்கை வேண்டும். जब हम किसी व्यक्ति के ऊपर हमारे भरोसा को रखेंगे, நாம்
சில மனிதர்கள் மேலே நம்முடைய நம்பிக்கை வைக்கும் பொழுது और कुछ बातों के ऊपर हमारा धून को हम दिखाएंगे, நாம் சில நேரங்களில் நம்முடைய பலத்தின் மேலே நம்முடைய சில காரியங்கள் மேலே நம்முடைய நம்பிக்கை हमारी வைக்கும் பொழுது ताकत को हम खोने का संभावना है। நம்முடைய பலத்தை நாம் இழப்பதற்கு வாய்ப்பு உண்டு. हमारी ताकत को हम पूरा पूरा खोने का संभावना है। நம்முடைய பலனை முழுவதுமாக இழந்து போவதற்கு வாய்ப்பு உண்டு. आज हम सेवकाई में हम पाए जाते हैं, இன்றைக்கு ஊழியத்தில் இருக்கிற நாம் हम सेवा करने का एक अच्छा एक संस्था में पाए जाते நாம் हैं। ஊழியம் செய்வதற்கு நல்ல ஒரு ஸ்தாபனத்தில் இருக்கிறோம். अगर हम पवित्र जीवन में आगे बढ़ना है, நாம் பரிசுத்த வாழ்க்கையில முன்னேறி செல்ல வேண்டும் என்று சொன்னால் सेवकाई में हम आगे बढ़ते हुए पूरा करना है। நாம் நம்முடைய ஊழிய வாழ்க்கையில முன்னேறி செய்ய வேண்டும் என்று சொன்னால் कुछ भी हो, परमेश्वर के ऊपर मेरा धून को दिखाना होगा। நாம் என்ன நடந்தாலும் சரி நம் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறவர்கள் அவர் परमेश्वर மேல் के நம்பிக்கை ऊपर உள்ளவர்களாக मेरा இருக்க வேண்டும். भरोसा को रखना होगा। நம்முடைய நம்பிக்கை அவர் மேலே இருக்க வேண்டும். जब हम इन बातों को खो जाते हैं, நாம் எப்பொழுது காரியங்கள் இழந்து விடுகிறோமோ हम लगातार ताकत के साथ हम आगे नहीं बढ़ सकते हैं। நாம் தொடர்ந்து பலத்தோடு கூட முன்னேறி செல்ல முடியாது. जब यहाँ दाऊद आगे बढ़ा எப்போ இங்கே தாவீது முன்னோக்கி சென்றார், और लगातार आगे बढ़ते हुए विजय को प्राप्त किया। அங்கே முன்னேறி சென்று சென்று அவர் வெற்றியையும் பெற்றுக்கொண்டார். यही जो है नाहूम में और एक वचन है इसके संबंधित है, वो वचन को भी हम लोग देखेंगे। नाहूम उसका पहला अध्याय, அங்கே நாகூம்ல இது சம்பந்தப்பட்ட ஒரு வசனம் அங்கே இருக்கு. 1வது அதிகாரத்துல नाहूम पहला अध्याय का 7वां वचन में अगर हम देखेंगे, அங்கே 7வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. नाहूम उसका पहला अध्याय का 7वां वचन, यहोवा भला है, संकट के दिन में वह दृढ़ गढ़ ठहरता है और अपने शरणगातों की सुधि रखता है। हाँ, यहाँ लिखा है जो अपने ऊपर भरोसा रखने वाले या शरणगतों हैं उन लोगों का सुधि रखता है। இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தர் மேல யார் நம்பிக்கை வைத்திருக்கிறார்களோ அவர் அறிந்திருக்கிறார். தமிழ் में लिखा है அறிந்திருக்கிறார், वो நினைவு கூறுகிறார் என்று இங்கே நாம் ஹிந்தி மொழியில எழுதப்பட்டிருக்கிறது. वो सुधि लेता है, सुधि करता है. அங்கே ஹிந்தி மொழிபெயர்ப்புல இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது, அவர்களை நினைவு கூறுகிறார் என்று. आपकी बातें कुछ भी क्यों न हो, நம்முடைய வாழ்க்கையில என்ன காரியம் இருந்தாலும் சரி, जब आपका भरोसा पूरा परमेश्वर के ऊपर है, நாம் நம்முடைய நம்பிக்கையை எப்பொழுது ஆண்டவர் மேலே முழுவதுமாக வைக்கிறோமோ, पूरा आप केवल परमेश्वर के लिए धून दिखाने वाले हैं, ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியமாக இருக்கிறோமோ, आपको याद करने वाला एक परमेश्वर நம்மை நினைத்து பார்க்கிற தேவன் आपके अंदर में ताकत को बढ़ाने के लिए वो योग्य है। நமக்குள்ளாக இருக்கிற பலனை அவர் பலப்படுத்த அவர் உண்மையுள்ளவர். और मत्ती हम लोग और एक बात को हम लोग देख सकते हैं, இன்னொரு காரியத்தை நாம் பார்ப்போம். सुसमाचार की किताब में हम चेले लोगों के बारे में देखते हैं। அங்கே சுவிசேஷ புஸ்தகத்திலே நாம் சீசர்களுடைய காரியங்களை பார்க்க முடியும். अगर आप मत्ती सुसमाचार उसका 10वां अध्याय को खोलेंगे, இங்கே மத்தேயு 10வது அதிகாரத்தை நாம் திருப்போம் என்று आने சொன்னால், वाले समय में किस प्रकार के बातें होने वाला है, उन बातों को यीशु अपने चेले लोगों से समझाते हुए देख सकते हैं। வருகிற காலங்களிலே எப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும் என்று சொல்லி சீசர்களுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய அதை குறித்து சொல்லுகிறார். मत्ती उसका 10वां अध्याय उसका 16 वचन से अगर हम देखेंगे, அங்கே மத்தேயு 10வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்திலிருந்து பார்ப்போம் என்று यहाँ சொன்னால், 16 वचन में क्या लिखा है, அங்கே 16வது வசனத்தில் என்ன मैं எழுதியிருக்கிறது? तुम्हें भेड़ों की नाई भेड़ियों के बीच में बेचता हूं, நான் உங்களை ஆடுகளா இருக்கிற உங்களை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறேன். मैं ऐसा क्षेत्र में मैं विदा कर रहा हूं। நான் இப்படிப்பட்ட இடங்களுக்குள்ளாக உங்களை அனுப்புகிறேன். अगर आप आगे पढ़ेंगे, நீங்கள் அதை தொடர்ந்து படிப்பீர்கள் என்று बहुत சொன்னால், कुछ बातें लिखा है, அங்கே अनेक காரியங்கள் और எழுதப்பட்டிருக்கிறது. ऐसे जगह में लोग आपको ले जाएंगे, அப்படிப்பட்ட இடங்களிலே மக்கள் உங்களை எடுத்து செல்வார்கள். राजा के सामने खड़े होने पड़ेगा, ராஜாக்கு முன்பாக நிற்க வேண்டியது இருக்கும். आप ऐसा जगह में पहुंच जाएंगे, क्या बोलना क्या नहीं बोलना आपको समझ में नहीं आएगा। நீங்க என்ன பேசணும் பேசக்கூடாதுன்னே தெரியாது, அப்படிப்பட்ட இடத்துக்குள்ள நீங்க போவீர்கள். और आगे ये भी लिखा है, जब आपको कोई खत्म करेगा वो लोग सोचेगा मैं परमेश्वर के लिए सेवा कर रहा हूं। நீங்க இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும், உங்களுக்கு அழிக்கிறவர்கள் ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறோம்னு சொல்லி நினைப்பாங்க, அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நடக்கும். इन सारे बातों को यहाँ यीशु अपने जो चेले लोगों से कहते हम देख सकते हैं। இப்படிப்பட்ட எல்லா காரியங்களையும் இயேசு தம்முடைய சீசரிடத்தில் சொன்ன காரியத்தை பார்க்க முடியும். भविष्य की बातें सही नहीं है, அங்கே எதிர்கால காரியங்கள் சரியில்லை, चेले लोगों का हालत भी सही नहीं, அங்கே சீசர்களுடைய நிலையும் சரியில்லை. और एक वक्त था प्रभु को पूछना पड़ा क्या तुम भी चले जाना चाहते हो। ஒரு சூழ்நிலை வந்தது, சீசர்களை பார்த்து இயேசு கிறிஸ்து என்ன கேட்கிறார், என்ன நீயும் போய் விடுவாயோ? ऐसा ही उन लोगों का हालत था, அப்படிப்பட்ட நிலைமை தான் அது. हमारे साथ रहे अपने मेरे साथ रहेंगे या चले जाएंगे, என்னோடு கூட இருப்பியா இல்ல போயிடுவியா? शक करने वाले थे, அங்கே எல்லாம் ஏமாற்றுகிறவர்கள், जल्दीबाजी और संदेह पड़ रहा हूं, और शक करने वाले थे, அங்கே எல்லாம் சந்தேகப்படுகிறவர்கள், और जो परमेश्वर को पूरा समझ नहीं पाए
पाए, அங்கே ஆண்டவரை முழுவதுமாக அறிந்து கொள்ள முடியாதவர்கள், तो बहुत लोग ज्यादा पढ़े लिखे नहीं, அங்கே படித்தவர்கள் கிடையாது. और इन सारे बातों के बीच में प्रभु कहता है ऐसे लोगों को, इसलिए बहुत अच्छा से लिखा है, भेड़ जैसा है आपको मैं ऐसे जगह में विदा कर रहा हूं. அதனாலதான் ஆண்டவர் அந்த இடத்துல அழகா எழுதி இருக்கிறார், ஆடுகள் மாதிரி இருக்கிற உங்களை நான் ஓநாய்களுக்குள்ள அனுப்புகிறேன். वैसा ही अगर आप प्रेरितों के काम में देखेंगे, இதே போலதான் நீங்கள் அப்போஸ்தலருடைய காரியங்களை பார்ப்பீர்கள் என்று சொன்னால், जो पूरा उस प्रेरितों के काम में देखेंगे चेले लोगों का हालत वैसा ही रहा. அங்கே நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அதே மாதிரிதான் அவர்களுடைய நிலைமையும் இருந்தது. मार खाना पड़ा, அங்க எல்லாம் அடி வாங்க வேண்டி இருந்தது, जेल में जाना पड़ा, ஜெயிலுக்குள்ளாக போக வேண்டிய சூழ்நிலை இருந்தது, और शहीद होके मरना पड़ा, அங்க எல்லாம் அந்த ரத்த சாட்சிகளாக மரிக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது, और बंदगी में जाना पड़ा. அங்க கைதிகளாக போக வேண்டிய சூழ்நிலை सारी இருந்தது. बातों के बीच में இந்த எல்லா காரியத்தின் மத்தியிலும் वे लोग सामर्थ्य के साथ सेवा की, அவர்கள் எல்லாம் பலத்தோடு ஊழியம் செய்தார்கள், सामर्थ्य के साथ सेवा की. பலத்தோடு ஓடினார்கள். तो उसका रहस्य है यहाँ हम देखते हैं, और प्रेरितों के काम उसका दूसरा अध्याय में हम लोग देखते हैं. அதனுடைய ரகசியம் என்னவென்று சொன்னால் அப்போஸ்தலர்கள் 2வது அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். जरूर वे लोग कमजोर थे, உண்மைதான் அவர்கள் பலவீனர்களாய் இருந்தார்கள், உண்மைதான். लेकिन यहाँ पवित्र आत्मा का सामर्थ्य को वे लोग पाए. ஆனால் அங்கே பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை அவர்கள் பெற்றிருந்தார்கள். जब हम पवित्र आत्मा का सामर्थ्य का अभिषेक के साथ हम आगे बढ़ेंगे, நாம் எப்பொழுது பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொள்கிறோமோ, यही हमारा जीवन में एक सही ताकत है. அதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான சரியான பலன். हमें नाश करने के लिए कोई भी खड़े हो जाए, நம்மை அழிப்பதற்கு யார் வேணாலும் எழும்புவார்கள், राजा हो जाए, ராஜா எழும்பினாலும் சரி, कोई बात नहीं. பயப்பட வேண்டிய தேவையில்லை. हम आखिरी तक हमारे अंदर में ऐसा सामर्थ्य कार्य करेगा. கடைசி வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு பலன் நமக்கு கிரியை செய்யும். कैसा ताकत है? எப்படிப்பட்ட பலன்? पत्थरवा किया जा रहा है तो भी कुटना में रह के यीशु के देखने का सामर्थ्य है. கல்லெறியப்படுகிறது, அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் முழங்கால் படியிட்டு இயேசுவை பார்க்கிற பலன். और जितना जो है खून बगर जा रहा है, मरने की स्थिति में है, इतना ताकत है कुटना में रह के और यीशु को देखने का उतना बड़ा सामर्थ्य है. ரத்தம் அப்படியாக வெளியேறுகிறது, மரிக்கிற சூழ்நிலை, அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் முழங்கால் படியிட்டு இயேசுவை பார்க்கிற அபிஷேகம். हम परमेश्वर से दिया गया अभिषेक के साथ हम जब हम आगे बढ़ेंगे, ஆண்டவர் கொடுக்கிற அந்த அபிஷேகத்தை கொண்டு நாம் முன்னேறி செல்லும் பொழுது हमारे लिए ताकत बढ़ते जाएगा. நம்முடைய பலன் வளர்ந்து கொண்டே இருக்கும். और आखिरी में और एक बात को मैं कहकर मैं अंत करूंगा. நான் கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க अगर விரும்புகிறேன். आप प्रेरित पौलुस को अगर हम देखेंगे, அங்கே அப்போஸ்தலர் பவுலை நாம் பார்ப்போம் என்று वहां சொன்னால், भी बहुत बड़ा तालिका को वो बताते हुए सतावट के बारे में वो कहते हुए हम देख सकते हैं. அங்கேயும் அவர் மிகப்பெரிய ஒரு ஆபத்தான காரியம், அந்த காரியத்தை குறித்து அங்க சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். अगर आप दूसरा कुरिन्थियों का 11वां अध्याय को अगर आप देखेंगे, அங்கே 2 கொரிந்தியர் 11வது அதிகாரத்தை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், यहाँ पर वो कहता है किस प्रकार वो सतावटों को वो सामना किया. அவர் எப்படிப்பட்ட காரியங்களை அவர் சந்தித்தார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. अगर आप उसका 24वां वचन से अगर आप देखेंगे, அங்கே 24வது வசனத்திலிருந்து நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், देखिएगा 28वां वचन तक बहुत बड़ा तालिका, बहुत बड़ा सूची वहां दिया गया है. அங்கே 28வது வசனம் வரைக்கும் நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. किस प्रकार उनको जो है सतावट हुआ, அவர் எப்படி நொறுக்கப்பட்டார், அடிக்கப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. और कठिनाई के बीच में यात्रा किया, அவர் கடினங்களினாமான பாதையில பிரயாணம் பண்ணினது குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. और भूखे रहना पड़ा, नंगा रहना पड़ा, ठंड में और अन्य जगह में इस प्रकार वो रहना पड़ा. हर एक बातों को वो प्रकट करता है. அவர் அங்க அப்படியே சொல்லப்பட்டிருக்கிறது, பசியோடு நிர்வாணமான சூழ்நிலையில குளிரின் மத்தியில் अनेक காரியங்களை அவர் சகிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. लेकिन यहाँ और एक बात को मैं देखता हूँ 26वां वचन में, அங்கே 26வது வசனத்திலே நாம் ஒரு காரியத்தை பார்க்க முடிகிறது. मैं उन बातों को सबसे ज्यादा खतरा के रूप में मैं देखता हूँ. நான் அந்த காரியத்தை மிகவும் ஆபத்தான நிலைமையில் நான் कभी பார்க்கிறேன். कभी सेवकाई में बागर से जो भी बातें आता है उसको हम सहन लेते हैं. நாம் ஊழியங்களிலே வெளியிலிருந்து வர காரியங்களை நாம் சந்திக்க முடிகிறோம், நம்மால் சமாளிக்க முடியும். कभी कभी जो कमियां हैं उसको हम सामना कर देते हैं. நாம் அந்த குறைவுகளை நாம் பார்க்க முடிகிறோம். लेकिन यहाँ लिखा है, ஆனால் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, और ऐसा झूठे भाइयों से
सताया गया। அங்கே எழுதப்பட்டிருக்கு கள்ள சகோதரனால உண்டான மோசம். कभी कभी इन बातों को हम सहन नहीं पाते हैं। சில நேரங்களிலே இப்படிப்பட்ட காரியங்களை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது. झूठे भाइयों, அங்கே கள்ள சகோதரர்கள், बाहरे बाहर दूसरा रूप रहेगा, அங்கே வெளியில வேற ஒரு ரூபம், अंदरे अंदर रूप दूसरा रहेगा, உள்ளுக்குள்ளான ரூபம் வேற, मुंह के बोली दूसरा रहेगा, அங்கே வெளியில வார்த்தை வேற, भीतरे भीतर कार्य दूसरा रहेगा। அங்கே உள்ளான சிந்தனை எண்ணம் வேறு. आगे बढ़ने का हमारा ताकत को पूरा हम खोने का संभावना है। நாம் முன்னேறி செல்வதற்கு நம்முடைய பலத்தை முழுவதுமாக அழித்து போட வல்லமை உள்ளது. क्योंकि ये शरीर में चोट नहीं पहुंचाता है, भीतर चोट को पहुंचाता है। ஏன் என்று சொன்னால் இது உள்ளான காயத்தை ஏற்படுத்த வல்லமை உடையது. हमारा शरीर ठीक रहेगा, நம்முடைய சரீரம் நன்றாக இருக்கும், हमारे सब कुछ ठीक रहेगा, எல்லாமே சரியா இருக்கும், हम कुछ कर नहीं पाएंगे, ஆனால் ஒன்றுமே செய்ய முடியாது. भीतर ये ताकत को हम पूरा पूरा खो जाएंगे। ஏன் என்று சொன்னால் நம்முடைய உள்ளான பலனை முழுவதும் இழந்து यहाँ போயிருப்போம். पौलुस कहता है झूठे भाई लोगों के द्वारा किस प्रकार वो सताया இங்கே गया। பவுல் சொல்கிறார் கள்ள சகோதரனால் அவர் எவ்வளவாக பாதிக்கப்பட்டார் என்று சொல்லி. आज हम पौलुस से एक चीज को हम सीख सकते हैं। நாம் இன்றைக்கு பவுலிடத்திலிருந்து ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள मैं முடியும். केवल वो अन्य लोग के समान और बहुत कठिनाई जो रास्ता में वो गुजरते हुए सेवा किया, அவர் மற்றவர்களைப் போல கடினமான பாதைக்குள்ளாக சென்று ஊழியத்தை செய்தவராய் மாத்திரமல்ல, यहाँ तक अपना गर्दन देने के लिए भी तैयार हो गया, அவர் தன்னுடைய ஜீவனை கொடுப்பதற்கும் அவர் ஆயத்தமுள்ளவராய் இருந்தார். लेकिन जो झूठे भाइयों के लेकर वो किस प्रकार अपना दौड़ को पूरा किया। ஆனால் அவர் கள்ள சகோதரர்களால் ஏமாற்றப்பட்ட மோசமான சூழ்நிலையில் இருந்த போதிலும் தன்னோட ஓட்டத்தை मैं முடித்தார். इसलिए इसमें जोर देके मैं कहता हूँ, அதனால தான் இதை அழுத்தமாக சொல்ல अगर விரும்புகிறேன். हमारा विरोधी रहता वो दूर में रहता, நம்முடைய விரோதி ஒருவேளை இருப்பார் என்று சொன்னால் தூரமாக இருப்பான். झूठे भाइयों का मतलब नजदीक में रहता है, ஆனால் கள்ள சகோதரர்கள் என்ற அர்த்தம் பகல் में என்னவென்றால் रहता நம்ம है। கூட இருக்கிறவர்கள் பக்கத்திலே இருப்பார்கள், वो पता नहीं चलता है। அது தெரியவே தெரியாது. यहाँ पौलुस कहता है, இங்கே பவுல் சொல்கிறார், उस वचन को देख के हम अंत करेंगे। நாம் அந்த वचனத்தை பார்த்து நம்ம முடிப்போம். पहला कोरिन्थियों उसका 15वां अध्याय, அங்கே 1 கொரிந்தியர் 12வது पहला அதிகாரம், कोरिन्थियों उसका 15वां अध्याय। 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம். यहाँ अगर हम देखेंगे 10वां वचन को और हम ध्यान देंगे, पहला कोरिन्थियों उसका 15वां अध्याय, 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம், सॉरी पहला कोरिन्थियों उसका 15वां अध्याय, 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம், उसका 10वां वचन को हम देखेंगे। 10வது வசனம். यहाँ पौलुस क्या कहता है, அங்கே பவுல் என்ன சொல்கிறார்? परंतु मैं हाँ, जो कुछ भी हूँ परमेश्वर के अनुग्रह से हूँ, उसका अनुग्रह जो मुझ पर हुआ वह व्यर्थ नहीं हुआ, परंतु मैंने उन सब से बढ़कर परिश्रम भी किया, तो भी यह मेरी ओर से नहीं हुआ, तो भी ये मेरी ओर से नहीं, परंतु परमेश्वर के अनुग्रह से, परंतु परमेश्वर के अनुग्रह से जो मुझ पर था। ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையை அப்படி செய்தது. इस वचन को हम थोड़ा सा देखेंगे। இந்த வசனத்தை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், कई बार हम जीवन में इस प्रकार निर्णय कर लेते हैं, நாம் अनेक முறை நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட தீர்மானத்தை मैं எடுக்கிறோம். सारे कामों को करके क्या फायदा है, நான் எல்லா காரியத்தையும் செய்து என்ன मैं इन सारे நடந்தது, बातों को त्यागने से क्या फायदा है, நான் எல்லா காரியத்தையும் தியாகம் பண்ணினால எனக்கு इन என்ன நடந்தது, सारे भलाइयों को करने से क्या फायदा இந்த है, நல்ல காரியங்கள் எல்லாம் செஞ்சனால எனக்கு என்ன லாபம், और इससे कोई लाभ नहीं है। எனக்கு ஒரு லாபமும் இல்லை. और मेरे जो ऊपर इस प्रकार की बातें बताया जा रहा है, என் மேல இப்படிப்பட்ட காரியங்கள் சொல்லப்படுகிறது. विरोधी अगर विरोध करेगा कोई बात नहीं, விரோதி ஒருவேளை எனக்கு விரோதமாக எழும்பினால் கவலை இல்லை. कभी कभी हमारे साथ रहने वाले भाई लोग से जो कुछ इस प्रकार की बातों का सामना करते हैं, हम रुक जाते हैं, बैठ जाते हैं। சில நேரங்களிலே நம்மோடு கூட இருக்கிற சகோதரர்கள் இப்படிப்பட்ட காரியங்களை நமக்கு விரோதமாக சொல்லும் பொழுது நாம் அமர்ந்து விடுகிறோம். मुझे क्यों एक्स्ट्रा परिश्रम करना है, நான் ஏன் எதற்காக நான் வந்து எக்ஸ்ட்ரா வேலை செய்யணும், मुझे क्यों आगे सोचना है, நான் எதற்கு நான் முன்னோக்கி யோசிக்க வேண்டும், जिस काम मेरे लिए दिया गया उससे बढ़कर मुझे सोचने का क्या दरकार है, எனக்காக கொடுக்கப்பட்டதை காட்டிலும் நான் ஏன் எக்ஸ்ட்ரா செய்ய வேண்டும், अन्य लोगों के समान मैं भी रह सकता हूँ, நானும் மற்றவர்களைப் போல இருக்க முடியும், अन्य लोगों से मैं ज्यादा परिश्रम करने का पौलुस के समान क्या दरकार है, நான் பவுலை போல நானும் மற்றவர்களை காட்டிலும் அதிகமாக பிரயாசப்படிய அவசியம் வேண்டும், कोई जरूरत नहीं है। அவசியம் இல்லை. कभी कभी ऐसे विचार से हम बैठ जाने का संभावना है, சில நேரங்களில் இப்படிப்பட்ட எண்ணங்களோடு நாம் அமர்ந்து போவதற்கு जिस வாய்ப்பு உண்டு. काम को उत्साह के साथ हम और हम करना है उसको हम ड्यूटी के समान करने का
जगह पर हम चले आते हैं। சில நேரங்களிலே நாம் எப்படிப்பட்ட காரியங்களை உற்சாகத்தோடு நாம் செய்ய வேண்டுமோ அதை நாம் பொறுப்பை போல வேலையை போல நம்ம செய்கிறோம். हाँ जाएंगे पढ़ाएंगे, நான் போவேன் அப்படியே சொல்லி கொடுப்பேன், जाएंगे रिपोर्ट लिखेंगे, நான் போவேன் அப்படியே ரிப்போர்ட் அனுப்புவேன், जाएंगे फील्ड में घूमेंगे आएंगे, நான் அப்படியே போவேன் ஃபீல்ட்ல சுத்திட்டு வருவேன். लेकिन परमेश्वर उस प्रकार का काम के लिए हमें नहीं बुलाया। ஆண்டவர் அதற்காக நம்மை அழைக்கவில்லை. पौलुस आज हमको ये बात को सिखाने के लिए चाहता है। பவுல் இன்றைக்கு நமக்கு இந்த காரியத்தை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். इन सारे बातों के बीच में, இந்த எல்லா காரியத்தின் மத்தியிலும், झूठे भाइयों के बीच में, இந்த கள்ள சகோதரன் மத்தியிலும் मैं अन्य लोगों के समान नहीं रहा, मैं ज्यादा परिश्रम किया। நான் மற்றவர்களை போல இல்லை, நான் அதிகமாக பிரயாசப்பட்டேன். मैं अन्य लोगों के समान ड्यूटी नहीं किया, मैं परिश्रम किया। நான் மற்றவர்களை போல எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை மாத்திரமல்ல அதிகமாக பிரயாசப்பட்டேன். उसका एक ही कारण है, அதனுடைய காரணம் ஒன்றுதான், मैं मेरे अंदर का अनुग्रह को मैं बढ़ाया। நான் எனக்கு கொடுக்கப்பட்ட என்னுடைய கிருபையை நான் வர்த்திக்க मैं अपने பண்ணினேன். ताकत से नहीं किया, நான் என்னுடைய பலத்தினால செய்யவில்லை, मैं मेरे अनुग्रह को बढ़ाने लगा। ஆண்டவர் எனக்கு கொடுத்த கிருபையினாலே वो நான் कहता செய்ய, है जो मेरे ऊपर है எனக்கு மேலே கொடுக்கப்பட்ட கிருபை, और मेरे ऊपर रखने वाला अनुग्रह को मैं बढ़ाने के लिए कोशिश किया। எனக்காக கொடுக்கப்பட்ட அந்த கிருபையை வர்த்திக்க நான் பிரயாசப்பட்டேன். अनुग्रह को बढ़ाने के लिए जो भी बातें हैं बाइबल में लिखा हम जानते हैं। அந்த கிருபையை வர்த்திக்க பண்ணுவதற்கு என்னென்ன காரியங்கள் வேதாந்தத்தில் எழுதப்பட்டிருக்கிறதோ, अगर आने वाले समय में आपको तितर पितर करने के लिए, आपको इधर उधर करने के लिए इस प्रकार की बातें आ सकता है। நீங்கள் ஒருவேளை வருகிற நாட்களில் நம்மை சிதறடிக்கிறதுக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. हम एक बात के ऊपर हम ध्यान देंगे, நாம் ஒரு காரியத்தின் மேல கவனம் வைக்க வேண்டும். मैं और नम्र बनूंगा, நான் இன்னும் அதிகமாக தாழ்மை मैं अपने आप का और नम्र बनूंगा, நான் இன்னுமாக என்னை அதிகமாக தாழ்த்துவேன். मैं और परमेश्वर का उपस्थिति को खोजूंगा, நான் இன்னும் அதிகமாக ஆண்டவருடைய சமூகத்தை मैं தேடுவேன். जितना अपने आप को नम्र बनाऊंगा, நான் எவ்வளவாக என்னை நான் मैं जितना தாழ்த்துவேனோ, परमेश्वर के लिए बांट जाऊंगा, நான் எவ்வளவாக தேவனுக்காக वातावरण காரியத்தை कुछ भी செய்வேன். क्यों न हो, சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் சரி, झूठे भाई लोग में हमारे विरोध में जितने भी बातों को बताएंगे, அங்கே கள்ள சகோதரர்கள் விரோதமாக எவ்வளவு சொன்னாலும் சரி, मैं और ज्यादा परिश्रम करने वाला क्या ताकत मुझे मिलेगा। நான் இன்னும் அதிகமாக பிரயாசப்படுவதற்கு பலன் எனக்கு கிடைக்கும். हम सबको आंखों को बंद करते हुए प्रार्थना யாவரும் करेंगे, கண்களை மூடுவோமாக, हम प्रभु की ओर ताकेंगे। நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமாக.